வெல்கம் டு த another எபிசோட் ஆஃப் பவர் சீட். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது பிரபல பின்னணி பாடகர், இசையமைப்பாளர் திரு வி.எம். மகாலிங்கம் அவர்கள். வணக்கங்க சார். நீங்கள் இப்போ நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க, மேடை பாடல்கள் பாடுறீங்க, நிறைய ஆல்பம் வெளியிட்டிருக்கீங்க. உங்களுக்கு நேர் இடத்துல பெரிய அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க. சில கேள்விகள் கேட்க ஒரு ஆசைப்படுறோம். நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பிறந்து அங்கே படித்து நீங்கள் இந்த இசைத்துறையில் இவ்வளோ வளர்ந்து வரீங்க. எப்படி உங்களுக்கு இந்த இசை ஆர்வம் வந்தது கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக சார். எப்படின்னா, என்னுடைய அம்மா கும்மி பாட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க சார். கோவிலில் கும்மி பாட்டு. என்னுடைய தாத்தா இந்த மாரியம்மன் தாலாட்டு இதெல்லாம் பாடக்கூடியவங்க. அப்படி பாடி பாடி வந்தது சார் இது. இப்படி இப்போ நீங்க நாட்டுப்புற பாடல்கள் இல்ல பக்தி பாடல்கள் ரொம்ப சிறந்து விளையாடுறீங்க மேடையில எல்லாம். ஆனா இந்த திரை உலக பயணம் எப்படி தொடங்குச்சு? இப்போ எல்லாரும் ஒரு வாய்ப்பு தேடி போற மாதிரி தான் சார். நான் ஒரு கட்டத்துல இப்போ நமக்கு இது பாடுறோம், நம்ம இவங்களுக்குள்ள பாடிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மள மாதிரி சார், இது நீ நல்லா பாடுறடா, நீ முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், எனக்கு என்னுடைய நண்பர்கள், நம்ம பக்கத்து ஊர்ல எல்லாருமே இருந்து சப்போர்ட் பண்ண கண்டி, ஓகே நம்ம கொஞ்சம் பாடுறோம் போல, ஓகே நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்தது சார். முயற்சி பண்ணி போயிட்டு ஒவ்வொரு இசையமைப்பாளர்களையும் போய் நான் பார்த்து வாய்ப்புகள் தேடி அவங்கள்ட்ட பாடி காமிச்சு இப்படி வந்ததுதான் சார் எனக்கு வாய்ப்பு. அவங்க முதல் பாடல் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? படம் என்னுடைய முதல் பாடல் நான் பாடினது சார் மலர் மேல்நிலை பள்ளி. அதுக்கப்புறம் தான் ஒரு படம். இதெல்லாம் நான் முதல்ல நான் பாடின பாடல்கள். ஆனா அந்த படம்லாம் தான் ஒரு படம் வந்தது, அது பெருசா இதாகல. அதுக்கப்புறம் மலர் மேல்நிலை பள்ளி ரிலீஸ் ஆகலை சார். அந்த பாடல் ரிலீஸ் ஆகலை. எனக்கு வெளிவந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெளிவந்த படம் ரகலபுரம்னு ஒரு படம். அதுல ஒரு பாட்டு இருக்கும். அவர் கருணாசன் அவருடைய டைரக்ஷன்ல வந்திருக்கும். அவர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாரு, ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய இசையில. அதான் முதல் எனக்கு வெளியில வந்த பாடல். வெளியில வந்த பாடல் அவர் செய்யறதுக்காக ஒரு 2 கை பாடி காட்டலாமே? ஆமா சார். பொட்டு வைக்க பக்க வந்தேண்டி, அவக்கையில சொக்கி போனேண்டி, ஆத்தாடி ஆத்தா என்னோட வாத்தா தந்தான அது அடித்தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம் கேகாம்பரம் சிதம்பரம் இடுப்புல பம்பரம். இந்த லைன் சார் பழைய பாடல், ஒரு பாடல்ல இந்த லைன் இருக்கும். அந்த பாடலுக்கு ஏற்றது மாதிரி இதை கூட இசையமைப்பாளர் இதை உள்ள வச்சு ஒரு அந்த ஊக் லைனா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடல்ல ரொம்ப அந்த பாடல் தான் வெளியில வந்தது சார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் படத்துல எல்லாமே உங்க பேரு பாக்குறேன், பிரபலமா பாடுறீங்க. பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா சார், ஏ.ஆர். ரஹ்மான் சார், விஜய் ஆண்டனி சார், தேவா சார், சொல்லிட்டே போலாம். எல்லாரும் கூடயும் பாடிருக்கீங்க. அதோட அனுபவங்கள், அதுல ஏதாவது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பா சார். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது சலீம் வந்தது சார். விஜய் ஆண்டனி சாரோடைய படத்துல சலீம். அதுக்கு நான் ட்ராக் தான் பாடினேன் ஃபர்ஸ்ட். என்னை ட்ராக் பாட வச்சாங்க. அதுல பாடிட்டு அது அந்த சிங்கிள் ட்ராக்கா ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலதான் எனக்கு அந்த பாடல் என்னுடைய வாய்ஸ் இருக்குதுங்கிறதே தெரியும். அதுல ஆமா சார். அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பாடல் அந்த வாய்ஸ் பயங்கர ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். அதே மாதிரி கொம்பன் கம்பிக்கரை வேட்டி கண்ணு 2 ஈட்டி அந்த சாங்கா இருக்கட்டும். எனக்கு அந்த ஆவி பறக்கும் டீக்கடை அந்த பாட்டு ரஜினி முருகன் படத்துல இமான் சாரோடைய அந்த டயத்துல சார், இமான் சார் இப்பவும் சரி, அந்த அப்போல இருந்து அந்த டயத்துல இருந்தே அவர் ஆரம்பிச்சு நிறைய பாடகர்களை அவர் உருவாக்கி இருக்காரு. அந்த மாதிரி டயத்துல எனக்கு இதே கோயம்புத்தூர்ல தான் நான் நிகழ்ச்சியில இருக்கிறேங்க சார். சரியான இடத்துல நம்ம நேரு காலேஜ்ல இருந்து பேட்டியை கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு நிகழ்ச்சி 2 நாள் நிகழ்ச்சி தொடர்ந்து. அப்போ நான் இறங்கிட்டேன் சார். இங்க வந்துட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்ட்டு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி தான். ஆமா சார். ஒரு மாதிரி, ஏன்னா போகணும், இங்க ப்ரோக்ராம் கமிட் ஆயிட்டு இங்க விட மாட்டாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சார் அவரு ஒரு நாள் விட்டு நீங்க வாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் விட்டு அன்னைக்குன்னு சார் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு இமிடியேட்டா நம்ம போகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நான் போயிட்டேன் சார். இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அன்னைக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்துருங்க அப்படின்னாங்க. அப்ப இமான் சாரோடைய ஆஃபீஸுக்கு காலையில போனேன். போயிட்டு ஒரே பதட்டம்.
அந்த சாங் பாடி வெளியே வரும்போது எனக்கு அந்த பாடல் மூலியமா தான் சார். இப்ப அதுக்கு முன்னால பாடல்கள் பாடி இருந்தாலும் இந்த ஆவி பறக்கும் டீ கடை ஒரு சிவகார்த்தியன் சார் அது நடிச்சது, பொன்ராம் சாரோடைய டைரக்ஷன்ல, இமான் சாரோடைய இசையில அந்த பாடல் எனக்கு கிடைச்சது. அந்த பாடல் மூலியமா தான் எனக்கு வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சது சார். அது ஆக்சுவலா இளைஞர் மத்தியில ரொம்ப பிரபலம். ஆமாங்க சார். அது நீங்க ஒரு 4 வரி பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பாட்டு. ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை தேவி தெனுசா பாத்திட நான் மறந்தே போனேன் சாப்பிட காதலன் டீயில நெஞ்ச பண்ணா நினைச்சிட்டா தேடி வந்த தேவதை என்ன நேக்கா குடிச்சிட்டா நேத்து வரைக்கும் நானும் தான் ஆகாம இருந்தேன் போனியா அவ பார்த்து சிரிச்ச பிறகுதான் ஆனேனே சாட்டும் சீனியா 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 ஆவி. ரொம்ப அருமையா இருக்கு சார். சரி, இப்போ நீங்க வந்து மேடையிலயும் பாடுறீங்க, பின்னணி பாடகராகவும் இருக்கீங்க, அப்புறமா நிறைய ஆல்பம் வெளியிடுறீங்க. அந்த ஆல்பத்துல வந்து இந்த அம்மா அப்பாவை பத்தி நீங்க பாடியிருக்கீங்க. அது வந்து 30 மில்லியன் லைக் தாண்டி போயிருக்கு. அது என்ன அப்படி ஒரு விசேஷம்? அது என்னன்னா சார், நான் முதலா வந்து இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப இப்படி பாடல்கள்லாம் நான் பாடிட்டு இருக்கும் போதே சார், இந்த பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கும் போதும் கூட எனக்கு சரியான அந்த ஒரு சூப்பர் சிங்கர்ஸ்ல பாடுறவங்களுக்கு, ஜீ தமிழ்ல சிங்கர்ஸ்ல பாடுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஃபெமிலியர் சொல்லுவாங்க சார், அந்த முகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ சினிமாக்கள் நான் பாடி இருந்தாலும் கூட என்னுடைய முகம் வந்து வெளியில தெரியல சார். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு யோசனை பண்ணி நம்ம வந்து சரி நம்ம ஓன் கம்போசிங் பண்ணிட்டு ஒரு ஃபோக் சாங்லாம் நம்ம பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு முதன் ஒரு பாடல் வந்து அம்மா பாட்டு வந்து என்னுடைய சேனல்ல விஎம் ப்ரொடக்ஷன் சொல்லி அதுல சேனல்ல நாங்கள் பண்ணி போட்டோம் சார். என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கும் மறக்க முடியாது, இப்பவும் என்னோட தொடர்புல இருக்காங்க. கவிஞர் தோழன் வந்து அந்த பாடலை எழுதினார் சார். என் கூட இருந்து மோகன் ராம் அவர் வந்து அந்த ப்ரோக்ராமிங் சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணாரு. டியூன் வந்து நம்ம தான் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தது சார். பண்ணி எல்லாமே அந்த பாடல் வந்து நாங்க யதார்த்தமா சேனல் ஆரம்பிச்சு நாங்க போட்டோம். அதை பார்த்தா பெரிய அளவுல ரீச் ஆயிடுச்சு. அம்மா சென்டிமெண்ட் சாங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அனுப்புவாங்க சார். பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பாடுறது. நினைக்கிறேன் ஒரு இதுல பார்த்தேன், ஒரு கலெக்டருக்கு முன்னால வந்து ஒரு பையன் வந்து அந்த பாடலை வந்து அம்மா பாட்டை வந்து ஒரு பையன் வந்து பாடுறாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த பாடல் இந்த அளவுக்கு அந்த அவையிட்ட வரிகளும் அந்த நம்ம பாடின பாடல்களும் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குது அப்படிங்கிறது, ஒரு அம்மா பாடல் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அம்மா கொடுத்த பாகியமாவா நம்ம நினைக்கலாம் சார். அப்புறம் சார் உங்களுக்கு இன்னொன்னு பார்த்தேன், பல வெளிநாட்டுல போய் மேடையில பாடுறீங்க. எஸ்பெஷலி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, இங்க மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா குவைத்து, கத்தார், ஒமானு போயிருக்கீங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா, லண்டனு, கனடான்னு இத்தனை ஊர்ல நீங்க பாடினீங்கன்னாலும் கனடால வந்து இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. நீங்க தொடர்ந்து அங்க போயிட்டே இருக்கீங்க, என்ன காரணம்? இல்லை சார், நான் முதலா போகும்போது இந்த பாடல் நான் பாடியிருந்தேன். இப்போ ஆவி பறக்கும் டீ கடை பாடியிருந்தேன். அப்போ வந்து என்னை அவங்க பார்த்துக்கிட்ட விதமா இருக்கட்டும், இன்னைக்கும் சரி அந்த நட்பு அப்படியே இருக்குதுங்க சார். இப்போ கூட வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க சார். இப்போவே என்னை கூப்பிடுவாங்க. நான் இங்கே ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் போக முடியாத ஒரு சூழலா இருக்கும் சார். மற்றபடி இப்பவும் எந்த நிகழ்ச்சி அங்கே நடந்தாலும் சரி என்னை வந்து ஒரு அவங்க வீட்டு குழந்தை மாதிரி என்னை கூப்பிடுவாங்க சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்களா சார், அவங்களுக்கு வந்து நான் பாடல்லாம் சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா இருந்து அவங்களோடலாம் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி அவங்களோட ஆல்பம்லாம் நான் வந்து மியூசிக் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது ஒரு மியூசிக்கெல்லாம் நிறைய இது பண்ணிருக்கேன் சார். அதனால அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே என்னை மறக்க மாட்டாங்க. அவங்களோட ஒருத்தரவே ஆமாங்க சார். அடிக்கடி ஒரு 20 தடவைக்கு மேல போயிருக்கீங்க? கண்டிப்பா சார், 22 முறை நான் போயிருக்கேங்க சார். 22 முறை டொரண்டோ. வெரி குட் சார். அப்புறம் உங்களுக்கு புதிய இன்னொரு முகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சினிமாலேயே நடிக்கிறதா கேள்விப்பட்டோம், அதை பத்தி அதை சொல்லலாம் சார். நம்ம பாடல்கள் வந்து இப்போ இதுல விஜயாண்டின் சாரோடைய ஒரு படம் திமிரு பிடிச்சவனுங்கிற படத்துல வந்து நான் பாட்டு பாடி நடிச்சிருப்பேன் சார், ஒரு முருகர் பாடல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிப்ஹாப் தமிழா சாரோடைய ஒரு படத்துல கூட ஒரு பாட்டுக்கு நான் பாடி நடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பைசன் நீங்க பார்த்துருப்பீங்க, பைசன்ல கூட அந்த காலமாடன் சாங் நான் பாடி நடிச்சேன். இப்போ இது இந்த நடிப்பு வந்து எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இந்த என்ன படம் அப்படிங்கிறத நான் அப்புறமா நான் சொல்றேங்க சார், இப்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆக்சுவலி தெலுங்குல தான் பண்றேன், ஆந்திராவில் தெலுங்குல பண்றேன் சார். ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு படத்துல பண்றேன். அந்த படம் வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, ஒரு கருப்பசாமி பாடல் வந்து நான்
இப்போ என்னதான் வந்து நம்ம சினிமா பாடல்கள் இப்போ நம்ம பாடி இருந்தாலும் கூட சார் இதுவரை பாடிட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து அறிமுகமானது இந்த முகம் வந்து வெளியில அறிமுகமானது வந்து இந்த விஜய் டிவி மூலமா கருப்பசாமி பாடல் மூலமா தான் என்னுடைய முகம் வந்து வெளியில ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு உலக மக்கள் மத்தியில நிறைய தெரிஞ்சது கருப்பசாமி பாடல் மூலமாவும் இந்த அம்மன் பாடல் பக்தி பாடல். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஃபோக்ல ஆரம்பிச்சு சார் இப்படியே வந்து சினிமாலாம் பாடி இப்போ வந்து பக்தி பாடகருங்கிற ஒரு பேர் வந்து இன்னைக்கு இருக்குது. நிறைய பக்தி பாடல்கள் பாடுறோம். பக்தி பாடகர் தான் சார் நிறைய ஆல்பம் பாடிருக்கீங்க சார். நிறைய ஆல்பம் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த கருப்பசாமி பாடலை வந்து அந்த டைரக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டப் வந்து ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வர வச்சு சார் இந்த இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே ஆயிட்டு இப்போ அதெல்லாம் நான் நடிச்சிட்டு இருக்கிறேங்க சார். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஆமாங்க சார். அதே போல நீங்க ராக் ஸ்டார்னு ஒரு பட்டமா வாங்கியிருக்கீங்க ஜீ தமிழ்ல. அது என்ன? அது வந்து ஜீ தமிழ்ல வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஒன்று பண்ணாங்க சார். பிளேபேக் சிங்கர்ஸுக்குள்ள ஒன்று பண்ணாங்க. ஒரு 10 பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணாங்க. அதுல வந்து எல்லாம் கிட்டத்தட்ட அது வந்து இந்த கொரோனா டயத்துல நடந்தது சார். அந்த டைம் தான் அது ரொம்ப அதை ஆரம்பிச்சு அந்த டயத்துல வந்து கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி இருந்து இடையில வந்து அந்த ஷோ நடத்தினாங்க. அதுல வந்து அந்த டைட்டில் வந்து வாங்கினாங்க சார். விஜய் டிவிலயே ஒரு டைட்டில் வாங்கிருக்கீங்க. என்னோட மனைவியோட வந்து ஆமாங்க சார். ஆமாங்க சார். வெரி குட். இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது பாடல் பாடி இருக்கீங்களா? சார் நிறைய பாடி இருக்கிறேன். நிறைய ஏன்னா இப்போ ஆல்பம்ல பாடினதுனால எனக்கு ஒரு சில அதை அந்த ஞாபகம் வச்சு இது பண்ண முடியல. ஆனா நிறைய அந்த ஸ்கூலுக்கு நிறைய இதெல்லாம் நான் பாடியிருக்கிறேன். இளைஞர்களுக்கும் சரி நிறைய பாடல்கள்லாம் நான் பாடியிருக்கேன் சார். நீங்க இப்ப எங்களுடைய நேரு கலைக்குழுமத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். ஒரு 24 காலேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்னா சார், மெயின் வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு சொல்றேன்னா சார், இன்னைக்கு நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் அந்த வயசுல வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு எனக்கு படிக்க அந்த நான் வளர்ந்த சூழல், என்னுடைய அப்பா அம்மாவுடைய அந்த வறுமை நிலை, அதனால வந்து எனக்கு வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு பெருசா அமையல சார். அந்த வீட்டுடைய அந்த விஷயங்களை நினைச்சே நாங்கள் வந்து அதுக்கு மேல வந்து படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து என்கிட்ட இல்லை. சரி நம்ம ஒரு ஹெல்ப்பா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெளியில கிளம்பி, நான் சொல்ல போனா நீங்க சொன்னா நம்பி வந்து சார் 14 வயசுலயே நான் வெளியாயிட்டேன் வீட்டை விட்டு. அப்படி வந்து நீங்க அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் கூட அன்னைக்கு இருந்த சூழலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் என்னுடைய குடும்பம் எல்லாம். அப்ப எங்க அண்ணனும் அதே மாதிரிதான் 8வது படிக்கும் போதே அவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு. நானும் அப்படிதான் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு 3 வருஷம் அங்கேயும் சுத்திட்டு திரும்பவும் நான் வந்து படிக்க வந்தேன் சார். என் கூட படிச்சவங்களாம் 10வது படிச்சாங்க. ஏன்னா கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நானா இப்ப நான் வந்து இந்த இடத்துக்கு இப்ப நீங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா சார், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா சார், எல்லாமே ஒரு படிப்பு தான். இப்ப நான் எடுத்த துறையில நான் எந்த அளவுக்கு இதுல நான் முயற்சி போட்டிருப்பேன், எந்த அளவுக்கு இன்னைக்கு நான் அதை விடாம படிச்சுட்டு இருக்கிறேன் சார். அந்த படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தாய் தகப்பன் சொல், அதே மாதிரி ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை ரொம்ப கவனமா கேட்டு அவங்க சொல்றத அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல சார், அந்த பீரியட்ல கண்டிப்பா கேட்டு ஆகணும் சார். கேட்டு படிச்சுட்டா ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கலாம். ஏன்னா நல்லா அதுல வந்து அந்த டயத்துல விட்டதை சார், இப்ப அந்த டயத்துல எனக்கு வந்து வாய்ப்புகளும் அமையல. எனக்கு வந்து சிதம்பரம் அண்ணாமலை இந்த யூனிவர்சிட்டியில வந்து மியூசிக் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்தது சார். அப்போ அது எப்படின்னா, நான் ஸ்கூல் லெவல்ல வந்து தேவகோட்டையில் ஒரு ஸ்கூல்ல சார், அது லெவல்ல வந்து நான் சிங்கிங் காம்படிஷனுக்கு போகும்போது அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி சென்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதில் பாட்டு பாடினதுல வந்து இந்த ஸ்டேட் அளவில் வந்து அதுலேயும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுவும் சம்பந்தமா எனக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது படிக்கிறதுக்கு, அதாவது மியூசிக் படிக்கிறதுக்கு. அந்த மாதம் அந்த என்னுடைய தாய் தந்தையாருக்கும் அதோடைய புரிதலும் பெருசா இல்லை. எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை. அந்த இடத்துல வந்து எனக்கு என்னுடைய சூழலே சரியாவே அமையல. படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை. இன்னைக்கு வந்து அந்த மியூசிக்கா இருக்கட்டும், நான் எடுத்த துறையில இன்னும் நான் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நான் கிட்டார் கத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கிட்டார் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பியானோ கத்துக்கிட்டு இருக்கிறேன். இது என்னன்னா, இவ்வளவு தூரம் நம்ம வந்து முயற்சி பண்ணி வந்துட்டோம். இந்த இடத்த நம்ம விட்டுறக்கூடாது.
அப்படிங்கிறதுல இந்த படிப்புன்றது எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்றேன் சார். அந்த டயத்துல நான் மிஸ் பண்ண விஷயத்த என்னுடைய துறை எனக்கு ஒரு பாதை கிடைச்சது. அந்த பாதையில நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் சார். அதனால அந்த படிப்புன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சார். என் பிள்ளைக்கு என் பசங்க எனக்கு 2 பேர் சார். என் பையன் இந்த வருஷம் வந்து 10th எழுதுறான். என்னுடைய பையன் பெரியவன் வந்து இந்த வருஷம் 10th எழுதுறான். அவனுக்கு நான் அதான் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ சார், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமைக்கும் ஒரு டைம் போட்டு அதுக்குரிய பயிற்சிகளையும் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் சார். கொஞ்சம் நுழைஞ்சு உள்ள போனாதான் சார் அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து நான் என்னுடைய அனுபவபூர்வமா நான் சொல்றேன் சார். அந்த ஏஜ்ல எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல. இன்னைக்கு வந்து அதை நான் விட்டுறக்கூடாதுன்னு நான் இன்னைய வரையும் நான் பயிற்சி பண்ணிட்டே இருக்கேன். அதனால படிப்புன்றது இளைஞர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்கள் கூட வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் மகிழ்விக்க வந்திருக்கீங்க. உங்களுடைய திரையுலகத்தில் மேலும் மேலும் புகழின் உச்சத்தை அடையணும்னுட்டு எங்கள் நேரு குடும்பம் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்திக்கிறேன் சார். வாழ்த்தி தேங்க்யூ, நன்றி சார்.